Hi everyone. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஆஃப்லி எக்ஸாம் பார்க்க போகிறோம். வருஷம் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் தான், ஒன்றுமே புதுசாக இல்லை. ஏன்னா நிறைய பேர் ப்ராப்ளம்ஸ் கேட்குறனால ஐ எம் அப்லோடிங் த ப்ராப்ளம்ஸ் அகெயின். சரியா, நம்மளுக்கு ப்ராப்ளம் எதுலேருந்துலாம் கேட்கலாம்னா சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9 இந்த 4 சாப்டர் தான் ப்ராப்ளம் கேட்க முடியும். சரியா, ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் 7th லெசன் மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு, 8th லெசனுமே 7, 8 வந்து ரொம்ப மோஸ்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 6 and 9 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ சாப்டர் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 2 பேஜ் நம்பர் 185 ப்ராக்கெட்டில் இருக்கிறது பேஜ் நம்பர். சரியா, ஸோ பேஜ் நம்பர் 185ல் எக்ஸாம்பிள் 2, அடுத்து புக் பேக்கில் 18, 22, 23 இந்த 4 ப்ராப்ளம் சாப்டர் 6ல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் டேக் த ஸ்க்ரீன்ஷாட். இது எனக்கு பிடிஎஃப் லிங்க் வைக்க முடியல. அதுக்கப்புறம் சாப்டர் 7 பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 4, 6, 7 இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு 11, 19, 23, 26, 13 வந்து இது பேஸ்டு ப்ராப்ளம் கேட்பாங்க. அதாவது 26, 30 வந்து மாடலாக பார்த்துக்கோங்க. அதில் இருக்க வேல்யூஸை மாற்றி கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். தென் சாப்டர் 8ல் எக்ஸாம்பிள் 8.1, 8.2, 8.5, 8.6 புக் பேக்கில் வந்து 6, 8, 14, 15, 16, 20, 21, 22, 24 கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி சேம் சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். ஏன்னா சாப்டர் 8 இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனது ப்ராப்ளம்ஸ். சாப்டர் 8 to 7 மறந்துடாதீங்க. தென் சாப்டர் 9ல் 3 ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 35, எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 36, எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 55. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ராப்ளம் தான் என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. 20 to 25 ப்ராப்ளம். இதை நான் எப்படி படிக்கிறது? இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சு கண்டிப்பாக ப்ராப்ளம் படிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எல்லாம் படிச்சிட்டேன் ப்ராப்ளம் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, தேர் இஸ் அ சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம்ஸ் நான் வந்து நடத்தி ஆல்ரெடி போன வருஷம் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் என்ன செய்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் வாட்ச் தட் வீடியோ. ஏதோ 2 ப்ராப்ளம் புரியல, ஒரு ப்ராப்ளம் புரியலன்னா எந்த ப்ராப்ளமோ அதை நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம், யூ கேன் ஸ்டடி. அதோட நோட்ஸ், நான் அந்த ப்ராப்ளம் நடத்தின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் அந்த வீடியோட லிங்க்லேயே என்ன செய்யும், அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். யூ கேன் டவுன்லோட் தட் பிடிஎஃப் அண்ட் நீங்களும் செல்ஃப் ஸ்டடியாக பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்து படிக்கணும்னாலும் அது இருக்குது, பிடிஎஃப் வேணும்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரில. ஸோ நீங்கள் லைக் பண்ண அது மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் ஆகும். ஸோ தட் others also will study from this. Okay, thank you.